ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 வரமிளகா, கருவேப்பிலை தழை சிறிதளவு, இஞ்சி சிறிதளவு, பூண்டு 3 பல். இதையெல்லாம் எடுத்து ஒரு வாணலியில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு இன்றைக்கி நான் போடலைங்க, என்கிட்ட இல்லை, அதனால் போடலை. நீங்கள் செய்யும்போது கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. மூணு வரமிளகாய் எடுத்துங்க. ஆனால் குழந்தைங்க இருக்கிறங்காட்டி காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் 2 வரமிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இதோட மிளகு 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்குவேன், அதனால் 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சிறிதளவு உரித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. கருகு விடாமல் வதக்கிக்கோங்க. புளிக்குழம்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், மிளகு 1 ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கிறேன். அது கூட 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கீங்க. சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த 3 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. இதோட 1 கப்பு தேங்காயும் சேர்த்துக்கோங்க. அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து இப்படி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இதோட மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா எல்லாமே நான் வீட்டிலையே செஞ்சதுங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதோட சிறிதளவு மஞ்சளும் சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதையை ஆற விட்டுறணுங்க. ரொம்ப சூட்டோடு மிக்சியில் போடக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் சிறிதளவு ஊற்றி கடுகு 1 ஸ்பூன் போட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை தழை கொஞ்சம், 1 வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுதை இதோடு சேர்த்திக்கணும். பாருங்கள், கடுகு 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், கருவேப்பிலையும் 1 வரமிளகாய் போட்டு வதக்கியிருக்கேன். அதோட பாவக்காயும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. பாவக்காய் கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கும்போது சீக்கிரம் வதங்கி வந்துடும். இதோட கொஞ்சோண்டு வெல்லமும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கும்போது பாவக்காயோட அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாயிருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில்
ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சி வச்ச மசாலா விழுதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். புளியையும் அது கூட சேர்த்துக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலாவையும் சேர்த்துக்கிட்டு புளியும் சேர்த்து உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் குழம்பு கெட்டியாயிரும். கெட்டியானதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். பாருங்கள், புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.